அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. மனப்பான்மை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, நான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்போது என்னை விட உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைப்பேன். நான் நினைக்க முடியுமா? அப்படி நினச்சா என்ன மாதிரி முட்டாள் உலகத்தில் எவனாவது இருக்க முடியுமா? என்னை விட படிப்பாளி இங்கே இருப்பாங்க, என்னை விட தெரிஞ்சவங்க நிறைய பேர் அங்கே இருப்பாங்க, இல்லாமல் கிடையாது. ஆனால் விதிப்படி ஐயா என்னை இங்கே உட்கார சொல்லி, இது இறைவன் கட்டளை, இங்கே உட்காந்து அவர் சொல்லி கொடுத்ததை சொல்ல சொல்லி உத்தரவு இல்லையா? அதனால இங்கே உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேனே தவிர இங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு கிடையாது. இந்த மாதிரி வகையிலலாம் தாழ்வு மனப்பான்மை யாருக்கும் வந்துடக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், யாரும் எதுவும் தெரியாதுன்னு இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருக்கும், எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இதுதான் இதில் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிறந்துட்டோம். அப்போது சிறப்பாக வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு என்ன வழி? ஏதாவது வழி தெரிஞ்சால் நாங்களே அமைச்சிக்கிட்டு இருப்போமே, அதுக்கு ஏன் இங்கே வரப்போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி தானே வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்கிறதுக்கு என்ன வழின்னா, பணக்காரனாக ஆயிடுறதோ, பணம் சம்பாதிக்கிறதோ, மற்றவங்கள விட நான் தான் டாப் பண்ணுறதோ அது கிடையாது சிறப்பான வாழ்க்கை. நிறைவான வாழ்க்கை. எதுக்கு நிறைவான வாழ்க்கை? மனசுக்கு நிறைவான வாழ்க்கை. அப்போது மன நிறைவு வேணும். மன நிறைவு இருந்தால் அது சிறப்பான வாழ்க்கை. அப்போ அந்த மன நிறைவு எப்படி வரும் அப்படின்னா, மற்றவங்கள விட நீங்கள் வேறுபடுறதுக்கு இதுதான் காரணம். நான் சொன்னேனே, டாபிக் அங்கே தானே ஆரம்பித்தேன். மற்றவங்கள விட நீங்கள் வேறுபட்டிருக்கிறீங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம்? மன நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கணும். இந்த பாடம் வாங்கினவங்களுக்கு வாழ்க்கையில் மன நிறைவான வாழ்க்கையை நீங்கள் வாழணும். அப்போ என்னன்னா, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னார் வள்ளுவர். இப்போ ஈதல் கொடுக்கணும், இசைப்பட வாழ்தல். இசைப்பட வாழ்தல் அப்படின்னா நீ கொடுத்தா இசைப்பட வாழ்வ, கொடுக்கலைன்னா அப்படி வாழ முடியாது. கொடுக்கணும். அப்போ 10 ரூபாய் சம்பாதிச்சா 2 ரூபாவது கொடுக்கணும், தானம் தர்மம் பண்ணணும். இதில் 2 வேறுபாடு இருக்கும். தானம்னு ஒன்று இருக்குது, தர்மம்னு ஒன்று இருக்குது. தானம்னா என்ன, தர்மம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயம்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். தானம்ன்றது என்ன, தர்மம்ன்றது. தர்மம்ன்றது நம்மளை விட கீழானவங்கன்னா ஒன்றுமே இல்லாத, அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாதவங்களுக்கு தான் நம்ம தர்மம் பண்ண முடியும். அதுக்கு பேர் தர்மம். அதை எப்படி கேட்பாங்க? யாராவது வீட்டாண்ட கேட்கும்போது கூட ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா தான் கேட்பாங்க. தானம் பண்ணுங்கன்னு யாராவது கேட்டிருக்காங்களா? கிடையாது. தர்மம் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. தர்மம்னு ஒன்று இருக்குது, தானம்னு ஒன்று இருக்குது. தானம்னா என்ன? நமக்கு மேலானவங்க, மேலே இருக்கிறவங்களுக்கு நாம் கொடுத்தா அது தானம். தர்மம்ன்றது நமக்கு கீழானவங்களுக்கு கொடுக்கறது தர்மம். இப்படி இந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் உள்வாங்கிட்டாதான் நிறைவான வாழ்க்கைக்கு நம்ம வர முடியும். அப்போது கொடுக்கணுன்றது ஒரு கான்செப்ட் இல்லையா? முதல்ல நம்மக்கிட்ட 10 ரூபாய் இருந்தால் ஒரு 2 ரூபாய் ஐயான்னு கேட்குறவங்க கொடுத்தா போதும். நீ தேடி போய் கொடுக்கறது சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, அப்போ திருவண்ணாமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் வாங்குறாங்களோ வாங்கலையோ அதெல்லாம் தெரியாது. நான் 4 மூட்டை சமையல் பண்ணி 4 மூட்டை அரிசி போட்டு சமைச்சிட்டு பிரிஞ்சி போட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு போய் ஐயா வாங்கிக்கன்னு கொடுத்துட்டு வர்றது அது என்னோட இது. நான் கொடுக்கணும், அது என்னோட மனசுக்கு அது சந்தோஷம், கொடுக்குறேன். அப்படி பலர் கொடுப்பாங்க, அங்கே கொடுத்துட்டு வருவாங்க. ஆனால் அது கிடையாது, கேட்குறவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் சரியான விஷயம். கேட்காதவங்களுக்கு எத்தனை போய் திணிக்கிறதுன்றது சரியான விஷயம் கிடையாது. இப்போது கேட்டால் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணும். இது அங்கே எத்தனை போய் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? 4 மூட்டை எத்தனை போய் பிரியாணி போடுறாங்களே, அவங்க பலர் எத்தனை போடுறதால வாங்கவே மாட்டான். அவங்களுக்கு அது தேவையே இல்லை. இது எப்படி இருக்கும்? திணிச்ச மாதிரி இருந்தால் என்னன்னா, நல்லா பிரியாணி சாப்பிட்டு ஜீரணம் ஆகிறதுக்கு ஒரு பீடா வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? பசிப்பா, நீ வர ஐயா பசிக்குதுன்ற, இந்தாப்பா 100 ரூபா
இப்போ சாப்பிடுப்பான்றோம். பிரியாணி சாப்பிட்டேன், ஐயா பிரியாணி 1/2 பிளேட் சாப்பிட்டேன், 100 ரூபாய் சரியாக போச்சு. பிரியாணி ஜீரணமாகணும், ஒரு கோக் சாப்பிட்ணும், அப்படி இல்லைன்னா ஒரு வெத்தலை பார்க்க ஒரு பீடாவாவது சாப்பிட்ணும், இன்னொரு 10 ரூபா கொடுன்னு கேட்குறான். எப்படி இருக்கும்? சாப்பாடு பசிக்குதுன்னா 100 ரூபாய் கொடுத்தேன், பீடாவுக்கும் பிரியாணிக்கும் 10 ரூபாய் கேட்குறேன். சரியான விஷயமா? இல்லை, இருந்தாலும் கேட்டான், இந்தா வச்சுக்கப்போ அப்படின்னு சொல்லிக்குவேன். இது மாதிரி தான் அங்கே பிரியாணியும் பீடாவும் சாப்பிட்றவங்களுக்கு தான் போட்டுன்னு இருக்கிறாங்க. திணிக்கிறதுன்றது அப்படி ஆகிடும். தேவைன்றவங்களுக்கு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இது ஈதல். அப்போது அப்படி ஈதல் பண்ணால் இசைப்பட வாழலாம். எப்படி இசைப்பட வாழ்தல்னா என்னன்னா, ஆனால் பல்லானவர்கிட்ட போனால் 10 ரூபா கேட்டால் கொடுப்பாருப்பா, அவர் அப்படிப்பட்டவர்ப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டன்றல்ல, இன்னார்கிட்ட போ 10 ரூபா கொடுப்பார், போப்பா போய் கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லுவான் அங்கே 4 பேர். இது இசைப்பட வாழ்தல். அந்த உங்ககிட்ட இருந்தால் கொடுக்க போகிற, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட போகிற, அது வேறு விஷயம். ஆனாலும் அவங்க சொல்லுவாங்க, நீ போப்பா இன்னார்கிட்ட போப்பா, அவர் கண்டிப்பாக அவனுக்கு செய்வார், உன் கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லு, அவர் கொடுப்பார் போப்பா அப்படின்வாங்க. இப்போ அது மாதிரி நிறைய பேர் நல்லா குழந்தைங்க படிப்பாங்க, வசதி இல்லை, அவர் கூலி வேலைக்கு போகிறாரு, சுத்தமாக வசதி இல்லை, ஃபீஸ் கட்டணும், ஒரு 5000 வேணும், 4000 வேணும், என்ன பண்ணுறதுன்னே தெரில. பாவம் சுற்றி பார்க்குறாரு, பக்கத்தில் சொல்கிறாரு, இது மாதிரிப்பா யாராவது ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் கிடச்சிச்சின்னா ஃபீஸ் கட்டிடுவேன் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க இன்னார்கிட்ட போப்பா, போ ஸ்கூலுக்கு தானே கண்டிப்பாக கொடுப்பார் போப்பா அப்படின்வாங்க. அப்படி வாழ்ந்துட்டா அது இசைப்பட வாழ்தல். அப்படி வாழணும். இருந்தால் கூட, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடலாம், தப்பு கிடையாது. நீ கடன் வாங்கி யாரும் கொடுத்துட்டு பெருமைக்கு செய்யக்கூடாது அந்த வேலையை. உங்ககிட்ட இருந்தால் கொடு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடு, அதுதான் நல்ல விஷயம். இல்லைன்னாலும் பெருமைக்காக பக்கத்தில் அக்கத்தில் போய் ஒரு 4000 கூட 5000 வாங்கி நீ தானம் தர்மம் பண்ணிட்டா அவங்க பொண்டாட்டி அடுத்த நாள் வீட்டுக்கு போகும்போதே கட்டை எடுத்து நின்றுன்னு இருக்கும். இந்த வாட்டி அந்த ஏன்னா துட்டிக்கிட்டு வாங்கி கொடுத்துட்டு வீட்டாண்ட கடங்காரன் கேட்டான்னா எல்லாருக்கும் அசிங்கம் தானே, குடும்பத்தில் எல்லாருக்குமே அது அசிங்கம் தானே. நீ அந்த மாதிரி வேலைலாம் செய்திடக்கூடாது. நான் தானம் பண்ணுறேன் தர்மம் பண்ணுறேன் அப்படின்னு இந்த மாதிரி தப்பான வேலைக்கெல்லாம் போயிடக்கூடாது. அப்போது இந்த மாதிரி ஒரு தெளிவு வரணும்னு சொன்னால் இந்த பாதை அவசியம். இந்த பாதைக்கு வந்தவங்க இந்த வகையில் சில விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்திக்கணும். யார்கிட்டையுமே அந்த தாழ்வு மனப்பான்மை வரவே கூடாது. அவன் பெரியவன் நான் சின்னவன் அந்த எண்ணெல்லாம் யாருக்கும் பெரியவனும் கிடையாது சின்னவனும் கிடையாது, எல்லாம் இங்கே சமம். இறைவன் படைப்பில் எல்லாம் ஒன்று தான். நம்ம என்னங்க கேட்டால் இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண் பெண் வித்தியாசம் கூட நம்ம பார்க்கறது இல்லை. ஐயா அதான் சொல்லுவார், இங்கே ஆன்மாவை மட்டும்தான் பார்ப்போம். அதனால தான் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் சொல்கிறதுக்கு அதுதான் காரணம். ஆத்மாவை பார்க்குறோம், ஆண் பெண் வேறுபாடு கூட இங்கே பார்க்கறது இல்லை. அப்போ ஏற்றத்தாழ்வுகள் எப்படி பார்ப்பாங்க இல்லையா? பார்க்கக்கூடாது. இந்த இடம் அதுக்கான இடம் கிடையாது. ஏற்றத்தாழ்வுகள் இங்கே பார்க்கறதில்ல, ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது, எல்லாரும் சமம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஐயா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். எல்லாரையும் சமமாக நினைக்கணும். நான் தான் பெரியவன்ற பேச்சுக்கு இங்கே இடமே கிடையாது, இங்கே யாரும் பெரியவன் கிடையாது. அப்படி ஒன்றும் இறைவன் யாருக்கும் சொல்லலை. அதனால் இறை பாதையில் போகிற நமக்கு அந்த மனப்பான்மை வரக்கூடாது. சரிங்களா? ஆத்மா வணக்கம் சாமி. சாமி, உபதேசம் எதற்காக வாங்கணும்? இந்த உபதேசம் வாங்கிறதால மனிதனுக்கு என்ன பலன்? ஆன்மீகத்தில் உபதேசம் அப்படின்றது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இது தீட்சைன்னு சொல்லுவாங்க. இது நயன தீட்சை, அதுக்கப்புறம் உபதேசங்கள், அதுக்கப்புறம் அதாவது கண்ணும் பார்க்குற மாதிரி, அதுக்கு பேர் தான் நயன தீட்சை. மனசாலியே ஒரு தீட்சை, மானசீக தீட்சை அப்படின்வாங்க. மனசாலியே குரு மனசாலியே சில விஷயங்கள் சொல்லிடுவாங்க, பார்க்குறவங்களுக்கு அது புரிஞ்சிடும். அப்படி மானசீக தீட்சை, இப்படி தீட்சைகளில் பல தீட்சை இருக்குது. இப்போ ஒரு உபதேசம் அப்படின்னா அந்த உபம்ன்றது ஆன்மீகத்தின் அடிப்படையில் ஆன்மீகத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் உபம். இந்த உபத்தை தேசம்ன்ற இடத்துல தொட்டு காட்டுறது. தேசம்னா இடம், அந்த இடத்துல தொட்டு காட்டி ஆன்மீக பாதையில் இப்படி தான் பயணம் பண்ணணும்னு குருவால் தொட்டு காட்டுற இடத்துக்கு பேர் அந்த இதுக்கு பேர் தான் உபதேசம். உபதேசம்னா உங்களுக்கு ஆன்மீக தீட்சை கொடுக்கறதுன்னு அர்த்தம். அதுக்கு அந்த தொட்டு காட்டி கொடுக்கறதுனால அதுக்கு உபதேசம்னு பேர். இந்த உபதேசத்தினால் என்ன வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும் ஐயா? இப்போ எல்லாருக்கும்
நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. இப்போது வேலை கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் இருப்பார், வேலை கற்றுக் கொடுப்பார். இப்போ ஐடிஐலாம் போகிறீங்க, ஐடிஐ இன்ஜினியரிங் எல்லாம் படிக்கிறவங்களுக்கு ஆசிரியர் தானே சொல்லித்தராரு. அது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஆசிரியர்னு இருப்பாங்க. ஆனால் கல்விக்கு இதுக்கெல்லாம் இருக்கும்போது ஆன்மீக சம்பந்தமாக குரு அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இந்த குரு தான் இந்த விஷயத்த சொல்லித்தரணும். காரணம் என்னன்னா, குரு முழுமையாக எல்லா விஷயங்களையும் ஆன்மீக சம்பந்தமாக கற்றுக்கிட்டு தான் வரார். கற்றுக்கிட்டு உக்காந்ததுக்கப்புறம் தான் அவரை குரு. அப்போது ஒரு குரு கிட்ட ஆன்மீக பாதையில் நம்ம